உனக்கு சிங்க பிரதேசத்தில் நடக்கிறத பற்றி எதுவுமே தெரியாதா? எனக்கு தலைவரை பற்றி சண்டை பற்றிலாம் தெரியும். ஆனால் இந்த மருந்து பற்றியெல்லாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். ம், சரி கேளு. எல்லாளத்தீவுல பூர்வகுடியா இருந்தது தமிழர்கள். சில 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்தவங்க தான் இந்த சிங்க மக்கள். பின்ன ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முடியும் போது மொத்த அதிகாரத்தையும் சிங்க பிரதேச மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா வெள்ளைக்காரன். அப்ப ஆரம்பமானது இந்த இனவாதம். பூர்வக்குடியான தமிழர்களோட உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா பறிக்க ஆரம்பிச்சாங்க சிங்க பிரதேச அரசாங்கம். கல்வி, மொழி, அரசியல், நிலம்னு எல்லாத்தையும் பறிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழர்கள் அமைதி வழியில தான் எல்லாத்துக்கும் போராடினாங்க. ஆனா சிங்க பிரதேச அரசாங்கம் ஆயுதத்தால மட்டுமே பேசினாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு இளைஞன், இதுக்கு ஒரே தீர்வு, அவங்க பேசுற ஆயுத மொழியிலேயே நம்மளும் பேசுவோம்னு ஆயுதத்தை கையில் எடுத்தான். அவன் பேரு கரிகாலன். கரிகாலன் தலைமையில மக்களே அங்க ராணுவமா மாறினாங்க. அவங்க கட்டமைச்ச ராணுவத்துக்கு பேரு மக்கள் ராணுவ படை. அதுல ஆணும் பொண்ணும் சமமாதான் நின்னாங்க. இங்க எப்படி வெள்ளைக்காரனை விரட்டி அடிக்க சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ ஆரம்பிச்சாரோ அதே மாதிரிதான் கரிகாலனும் அங்க கட்டமைச்சாரு. மக்களே ராணுவமா மாறி அவங்களுக்கான எல்லையை பிரிச்சு அதுக்கு தமிழ் பிரதேசம்னு பேரு வச்சாங்க. நமக்குன்னு ஒரு அழகான பிரதேசம் அங்கதான் சாத்தியமாச்சு. அது கரிகாலனால மட்டும்தான் முடிஞ்சது. அந்த மக்கள் ராணுவ படையோட ஒரு முக்கியமான பிரிவு தான் மருத்துவ பிரிவு. இந்த மருத்துவ பிரிவு மொத்தம் 3 கட்டமா செயல்படுவாங்க. 1, களத்துக்கு சண்டைக்கு போற அணியில மருத்துவ முதலுதவி தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாங்க. 2, களத்துக்கு பக்கத்திலேயே மருத்துவ பங்கர்கள் வச்சிருப்பாங்க. 3ஆவதா ராணுவ மருத்துவமனைகள் இருக்கும். ஒரு உயிரை எப்படியும் காப்பாத்ததான் இப்படி ஒரு கட்டமைப்பை வச்சிருக்காங்க. சிங்க பிரதேச தமிழ் பிரதேச எல்லை பகுதியில எப்போதும் ஏதாவது தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும். உள்நாட்டு போர்னால இவங்களுக்கு அவ்வளவு எளிதா மருத்துவ பொருட்கள் கிடைக்காது. இவங்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள் எல்லாம் பல நாடுகள்ல இருந்து வரும். இப்ப நாம கொடுத்து விட்டதும் அதுதான். இந்த போர் மருத்துவர்களுக்கு வரலாற்றுல இன்னொரு பேரு.